ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பானிபூரி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பொட்டேட்டோவையும் பட்டாணியும் வேக வைக்க போகிறோம். பட்டாணி எதுக்கு வேக வைக்கிறோம் தானே பார்க்குறீங்க. இப்படி பச்சை பச்சையாக இருக்கு பாருங்க. எதுக்கு ஊற வைக்கிறோம் தானே பார்க்குறீங்க. நாங்கள் அந்த ரோட் கடை ஸ்டைலில் அந்த இது குருமாவாமா பட்டாணி குருமா செஞ்சுருவோம். செஞ்சுட்டு அப்படியே மசால் பூரி மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்கும். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி இதை வந்து பொட்டேட்டோவை சீவிக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோவை முடிச்சு. இப்போ பொட்டேட்டோவையும் பட்டாணியும் தண்ணியில் போட்டு சால்ட் போட்டுக்கலாம். இதான் நாங்கள் வாங்கின புது குக்கர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுக்காயிடுச்சு. தண்ணி இல்லாமல் வேக வைக்க முடியாதாமா? தண்ணி இல்லாமல் வேக வைக்கணும். வறுத்துருமா? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன் மஞ்சத்தூள்? மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வைக்கணும். லைட் கலர் வராது. சாம்பார் ஆட்டம் இருக்கு. எவ்வளோ நேரமா வேக வைக்கணும்? 5 விசில் வந்துடலாம். பார்க்கலாம். வந்தாச்சா பாருங்க. மஞ்சள் கலர்ல பொட்டேட்டோ பட்டாணி. இப்போ இதை மசிக்கணும். ஒரு தடவை நானே மசிச்சிருக்கேன் தானே. மசிக்க தானே போகிறோம். நான் மசிக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூண்டு மிளகா கட் பண்ண தேவையில்லையா? மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இஞ்சி, தக்காளி, ஆனியன் இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இதை வந்து அப்படியும் பேஸ்ட் பண்ணலாம். ஒரு ஆயில் ஊற்றி எண்ணெயில் ஊற்றி வணக்கம்ல வணக்கி அரைச்சி திரும்ப அரைக்கணும். அதுக்கு நம்ம அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தழைச்சிக்கலாம். எப்படி வேணுமான்னு நினைக்கலாம். பச்சை வாசம் போக அரைக்கணும். நம்ம பச்சை வாசம் போக வணக்கிட்டோம்னா அப்படியே குருமாவை வச்சிடலாம். ரொட்டுக்கடை நாங்கள் கொஞ்சம் குட்டி ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? அதையே சாப்பிடுவோம். யாரு? நிக்கிதா. அவ்வளோதான். அவ்வளோ திருப்பி வேற சாப்பிடணும். சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கமங்கூழ் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே என்னெல்லாம் ஜார் பண்ணுமோ அதெல்லாம் ரெடி. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி வந்துருச்சு எல்லாம். இப்போ இங்கிட்டு கேரட் எல்லாத்தையும் ஜாருக்குள்ளே போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டேன் சாமி. கொத்தமல்லி ஓகே. அப்போ தக்காளி வெங்காயம் மீதி இருக்குது. அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கள் அக்கா அங்கிட்டு கேரட் சீவிட்டு இருக்கா. நல்லா என்ன இந்த கலரில் இருக்குது. அந்த ரெட்டு தக்காளி சேர்ந்ததுனால எப்படியோ. இப்போ தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ திருப்பி அரைக்கலாம். அப்புறம் திருப்பி ஜாருக்குள்ள வைக்கலாம்.
என்ன என்ன சுற்ற போகுது. கர்மா கர்மா கர்மா. அவ்வளோதான் பூரி போட்டுட்ருக்கோம். குருமாலாம் ரெடி. குருமாவோட கலர் பார்க்குறேன். ரசம் வச்சாச்சு, கேரட்டு எல்லாமே ரெடியாக இருக்கு. ரசம் இங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டேபிள் இருக்குது. பட்டாணி வந்து பானிபூரி இருக்கு. இங்கே பாருங்க குருமாவோட கலரை அப்படியே ரோட் சைடில் வந்துருக்குதா. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இல்லை, திக்காயும் கொஞ்சம் நேரம் சூடாக இருக்குல்ல, அப்புறமா தான் ஊற்ற ஊற்ற திக்காயும். போட்டு சொன்னேன்டா எப்படி போடணும்னு சொல்லி சூடாக இருக்கும். எடுத்து போட்டு தக்காளி, கேரட். நமக்கு டேஸ்ட் நல்லது தானே இது, அதனால எவ்வளோ சாப்பிடுவோம். வைப்பேன். ஒன்றரை ஊற்றும் அதுதான். ஏ இழுத்துக்காதா, தெரியாத கூட புதுசாக சாப்பிட்றீங்க. அதுக்குன்னு பட்டாணி தான் அதிகமாக இருக்கு. ஒரு வெண்ணெய் போட்டு செஞ்சிச்சு. எப்படி டேஸ்ட் பார்க்க ஒரு செஃப் வந்துருக்கிறாரு, காட்டிடுவோம். சாப்பிட்டுட்டு சொல்லுமா. நீ சாப்பிட்டு சங்காசம் நிகிதா ஒரு செஃப் பண்ண எப்படி டேஸ்ட் பார்த்துருந்தேன். அவ்வளோலாம் சொல்லல. எப்படி எப்படி அதே சூப்பர். அன்னைக்கு எப்படி சாப்பிட்டேன், இன்னைக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பர். செஃப் அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாரு, வந்துட்டு பார்த்தோம்.